எப்பவுமே மசில் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் என்னோட எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு சொல்றேன். என்னோட கிளையண்ட் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, திடீர்னு எங்க அப்பா அம்மாவுக்கு முட்டி வலி, முதுகு வலி எல்லாம் வந்துருச்சு மாஸ்டர். ஒரு 30 வயசு 32 வயசுல எல்லாம் கெரியரை நோக்கி ஓடும்போது ஒண்ணுமே தெரிய போறது இல்லை. உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்போது அப்படியே ஏதோ ஒரு அளவுக்கு மசில் மாஸை மெயின்டைன் பண்ணிடுது. அதே அவங்களுக்கு ஒரு 38 40 வயசு வரும்போது ஹார்மோன் லெவல் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது ஈஸியா அவங்களோட மசில்ஸோட அளவு குறையுது. உங்களோட L4 L5 உங்களோட முட்டி அண்ட் அப்பர் பாடியில் ஏதாவது பண்ணும்போது உங்க ஷோல்டர் மாதிரி ஜாயிண்ட்ஸில் உங்களுக்கு தேய்மானம் ஜாஸ்தியாகி அந்த பெயின் வருது. 25 வயசுலேருந்து உங்கள் மசில்ஸை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை. சின்ன 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 டேமேஜாக சேர்ந்து இந்த 40 வயசு வரும்போது பெருசாக வெடிக்கிற பெயின் தான் அது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மசில் அப்படின்றத பில்ட் பண்ணியே ஆகணும். மசில் பில்ட் பண்ணுறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அதில் டாப் 5 காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். என்கிட்ட நிறைய ஃபேட் லாஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளைண்ட்ஸ் வருவாங்க, யங்ஸ்டர்ஸ். அண்ட் கொஞ்ச நாள் நமக்குள்ள அந்த ஒரு பாண்ட் அப்படின்றது டெவலப் ஆன உடனே அவங்க ஸ்லோவாக அவங்க பேரண்ட்ஸை பற்றி பேசுவாங்க. என்னோட பேரண்ட்ஸ்க்கு முட்டி வலி இருக்குது, இது எக்ஸசைஸ் பண்ணால் குறையுமா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். இதுக்கு மூல காரணம் எலும்போட டென்சிட்டி குறையுது. அதாவது ஒரு எலும்புன்னு அப்படி திக்காக ஹார்டாக இருக்குன்னா அதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எலும்போட அளவு குறைஞ்சு அப்படியே வீக் ஆகுது. அதனால போன் ஃப்ராக்சர் ஆகுது, ஜாயிண்ட் பெயின் வருது. நம்பர் 1 விஷயம், வெயிட் ட்ரைனிங் பண்ணி மசிலை பில்ட் பண்றது. வயசு ஆக ஆக என்ன பண்றோம் யூஸ்வலா அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அப்படின்றத குறைக்கிறோம். கொஞ்சம் ஈஸியான டாஸ்க், கொஞ்சம் உட்காந்து பார்க்குற டாஸ்க் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட விளையாட்டு, ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்தையுமே குறைக்கிறோம். எக்ஸசைஸ் கொடுக்கல அப்படின்றப்போ அந்த மசில்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த போனுக்கும் தேவையான அளவு லோட் வரல. உங்கள் போன் எப்போ ஸ்ட்ராங் ஆகுது சின்ன வயசுலன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஓகேப்பா இவன் நிறைய வெயிட் தூக்குறான், ரொம்ப கஷ்டப்படுறான், நிறைய கால்சியமை சேர்த்து திக் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்குது. எப்போ அந்த லோட் அப்படின்றது அது மேலே விழலை அப்படின்றது அது புரியுதோ அப்போவே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டென்சிட்டியை குறைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு 40 வயசுக்கு அப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணல அப்படின்னாலும் திரும்ப கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் போனில் இருக்கிற தேய்மானம் குறையும். இது கூட இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்கள் ஜாயிண்ட்ஸை சுற்றி இருக்கிற மசில் உங்கள் ஜாயிண்ட்ஸ் மேலே விழற அந்த வேர் அண்ட் டேரோட அளவை குறைக்குது. ஸோ இந்த வயசாகும்போது உண்மையான ஆன்டி ஏஜிங் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஒரு 30 வயசுல செய்யற அதே வேலைகளை கஷ்டப்படாமல் 60 வயசுல செஞ்சோம்னா அதுதான் உண்மையான ஆன்டி ஏஜிங். செகண்ட் விஷயம் என்ன? ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மசில் தேவை. கொஞ்சமாக நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்களோட போனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அதே மாதிரி ரிசர்ச் என்ன சொல்லுது? 35-40 வயசு வரும்போது உங்களோட மசில் மாஸ் வருஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுக்கு பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னா, யாரும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணுறது இல்லை. இதே உங்கள்கிட்ட அந்த மசில் அப்படின்றது இருந்துச்சுன்னா உங்கள் போனோட மாசையும் சேவ் பண்ணுது அண்ட் உங்கள் போனையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு வெயிட் ட்ரைனிங் பண்ணுற ஒரு சில பேர் 65-70 வயசுல பேரம்பேத்திகளோட கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 60 வயசுல வீல் சேரில் உட்காந்துட்டு நவர முடியாமல் இருக்கிறவங்க. இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இந்த மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க, சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறமா டயபெட்டிஸ், அடுத்து பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ, இப்படி பல விஷயங்கள் வருது. எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்ன? மெட்டபாலிசம் சரியா வேலை செய்யலை. நம்மளோட உடம்புலயே மெட்டபாலிசமை மேக்சிமம் கவர்ன் பண்ணுறது ஒரே ஒரு ஆர்கன், மசில். இன்னைக்கு உள்ள பல ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டயபெட்டிஸ், சக்கரை வியாதி அப்படின்றது பிளட் சுகர் ஜாஸ்தியா இருக்கிறதுன்னு கூட பார்க்கக்கூடாது. அந்த பிளட் சுகரை புகுத்துறதுக்கு தேவையான அளவு உங்க உடம்புல மசில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாதியை சீக்கிரம் குணப்படுத்தலாம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் என்னோட கிளையண்ட்ஸ் பல பேருக்கு
அவங்க டாக்டர்ஸ் மெடிகேஷனோடு சேர்ந்து வெயிட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பிளட் சுகர் ரொம்ப 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 வேகமாக கண்ட்ரோலில் வருது. அவங்களோட மாத்திரைகள் குறைஞ்சு கொஞ்ச நாளில் அந்த மாத்திரைகளை நிறுத்துகிற அளவுக்கு கூட பல பேர் வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸுக்கு மசில் பில்ட் பண்ணால் என்ன யூஸ்? இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியமாக வந்து ஓடி ஆடி விளையாடணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்றத தாண்டி நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கான அப்பியரன்ஸில் இருக்கணும். நார்மலாக ஜிம்முக்கே போகாத ஒரு பையன் வந்து அப்படி போய் ஒரு கிளாஸில் நிற்கிறான்னு வச்சுப்போமே, அதே இன்னொரு பையன் ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் ப்ராட் ஷோல்டர்ஸோட போய் நிற்கிறான் அப்படின்னும் போது கிளாஸில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல அட்டென்ஷன் எங்கே போகும் அப்படின்னா அந்த ப்ராட் ஷோல்டர் பையன் மேலே. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு கூட வச்சுப்போமே, அப்போது இப்படி போய் இப்படி கூன் விழுந்து அப்படியே சோகமாக வீக்காக இருக்கிறவனை ஒரு ஜாப் இன்டர்வியூவர் செலக்ட் பண்ணுவாரா, இல்லைன்னா பார்க்கும்போது எனர்ஜெட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தரை ஜாப் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்களா? ப்ரொவைடட் அவங்க அந்த ஜாப் இன்டர்வியூக்கு தேவையான எல்லா கிரைட்டீரியாவும் மீட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கிறவங்கள ஈஸியாக அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியில் தெரியுது. ஒன்று, இவங்களால நம்ம கொடுக்குற வேலையை எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியும். ரெண்டாவது விஷயம் கமிட்மெண்ட். உங்களை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வேலைகளையும் ஒழுங்காக பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு மெசேஜை எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு கொண்டு செல்லுது. குனிஞ்சு கேரி பேக் தூக்க முடியாமல் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஐடி ஜாபில் உட்காந்து முதுகெலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன ஒருத்தர் திரும்ப வெயிட் ட்ரைனிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தேஞ்ச எலும்பை சுற்றி இருக்கிற மசிலை அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது அவரோட அந்த முதுகு வலி அப்படின்றத குறைக்க இந்த மசில் உதவுது. இன்னைக்கு 200 kg டெட் லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேக் பெயின் பேஷன்ஸ் எல்லாம் நம்ம கண் கூட பல இடத்துல பார்க்குறோம். என்னோட கிளைண்ட்ஸே பல பேர் இருக்காங்க. ஒரு வாட்டியும் நீங்கள் உங்கள் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அது நீங்கள் வெயிட் ட்ரைனிங்கில் பண்ணுறீங்களோ இல்லை சும்மா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்படி பைசப்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் மசில்ஸ்குள்ளேருந்து சைட்டோகைன்ஸ் அப்படின்னு ஒரு ரசாயன பொருள் ரிலீஸ் ஆகுது. இந்த சைட்டோகைன்ஸோட வேலை என்ன அப்படின்னா, நேராக உங்கள் மூளையில் இருக்கிற ரிசெப்டார்ஸ்கிட்ட போயிட்டு வா சந்தோஷமா இரு அப்படின்னு மெசேஜ் சொல்லும். உடனே அது செரோட்டோனின்ஸ் அப்படின்ற அந்த ரசாயனத்தை ரிலீஸ் பண்ண உடனே உங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது, உங்களோட ஹாப்பினஸ் கோஎஃபிஷியன்ட் பில்ட் ஆகுது, அண்ட் நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களோட டிப்ரெஷன் குறையும். தூக்கமின்மை இருந்ததுன்னா காலையில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. காலையில் ஒர்க் அவுட் பண்ணால் என்னோட நாளே சூப்பராக இருக்குது இப்படின்ற மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேட்பீங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அதனால தான் பல பேருக்கு ரொம்ப டஃப்பான டேவாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு இடத்துல போய் ஒர்க் ஷாப் ஆர் செமினார் கொடுக்குறேன்னா அன்றைக்கி மார்னிங் நான் ஒர்க் அவுட்டை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொடுக்குது. ஸோ மசில் பில்டிங் ஓல்டேஜில் நீங்கள் படக்கூடிய அவதிகளை உங்களால் கம்மி பண்ண முடியும். உங்களால் லைஃபோட குவாலிட்டியை பெட்டராக வாழ முடியும். முக்கியமாக உங்களை எப்போவுமே ஒரு ஹாப்பி மூடில் வச்சுக்க முடியும். அப்படின்றதுனால கண்டிப்பாக மசில் பில்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மசில் பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பலவிதமான வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது. மறக்காமல் அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், மசில்ஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until my next video, this is your Bigly, over and out.